வந்து ஒரு பேரனாமல் ஃபேக்ட்ஸ், அதாவது ஒரு திகிலான ஃபேக்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்லாருமே கனவு கண்டிருப்போம். அந்த கனவுல திடீர்னு ஒரு பேய் வரும். அதை பார்த்து நம்ம பயந்துருப்போம். ஏன்னா நம்ம அது ஏதோ ஒரு பேய் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மா, ஒரு ஸ்பிரிட்டு நம்ம கூட காண்டாக்ட் பண்ண விரும்புது, நம்ம கூட பேச முயற்சிக்குது. அது வந்து நம்மளோட ஸ்பிரிட் வந்து தடுக்குது. அதனால தான் நம்ம பயந்து எந்திரிக்கிறோம். அப்போது நம்ம இனிமேல் கனவுல பார்க்குறது நிஜமான ஸ்பிரிட்ஸு தான். அது வந்து நம்ம கதையெல்லாம் இல்லை, கதையெல்லாம் நிஜம். அதனால தான் அந்த மாதிரி கனவுங்க வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. அதே மாதிரி அந்த கனவுகள் முழுமையடையிறதும் இல்லை. நம்ம ஆன்மா வந்து அதை தடுத்து நிறுத்துது. அதுதான் நம்ம பகீர்னு எந்திரிக்கிறோம். அடுத்தது கனவு நம்பர் 2. அதாவது நம்ம மூளையில் ஒரு புதிய முகத்தை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி அறிவியல் சொல்லுது. அப்போது கனவுல வர அந்த தெரியாத முகம் வந்து யாருடையது? அமானுஷ்ய நிபுணர்கள் கூற்றுப்படி நம்ம தூங்கும்போது எந்த ஆவி நம்ம கவனிக்குதோ அதுதான் நம்ம கனவுல வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கனவுல ஏதாவது ஒரு புது முகத்தை பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் ஃபேக்ட், பேய்கள் எல்லா இடத்துலையும் இருக்குமா? பொதுவாக அதிகப்படியான மரணங்கள் அல்லது இறப்புகள், அதாவது டெத் ஆர் பர்த் அப்படிங்கிற இடத்துல தான் பேய்கள் இருக்குமாம். இந்த ஆத்மாக்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துலையே தங்கிடுமாம். ஒரு மனுஷனோட உடம்ப ஹோஸ்டாக, அதாவது ஒட்டுணி போல உருவாக்கி அதை வந்து எடுத்துக்கும், அவங்களோட சக்தியை வந்து எடுத்துக்குமாம். இப்போது நான் சொல்ல போகிறது ஒரு மர்மமான விஷயம். அதாவது இப்போ நம்ம யாருனாவது இறக்குறாங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்காகது அவங்க கனவுல வந்து அந்த இறப்பு வந்து கண்டிப்பாக வருமாம். ஏதோ ஒரு சக்தி நம்மளை முன்னாடியே எச்சரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றின எந்த ஒரு ஆராய்ச்சிகளும் சொல்லப்படலை. இப்போ அடுத்த ஃபேக்ட் என்னென்னா, நம்ம பேயை வச்சு எடுக்கிற எல்லா படமே கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு பார்த்துருக்கோம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் பேரனாமல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற இந்த படம். வெறும் $15 வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் $193 மில்லியன் வசூல் பெற்று உலகளவில் இது வந்து சாதனை படைச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலில் உங்களுக்கு எது ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதே மாதிரி இது மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான தகவலுடன் உங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஜோன். பாய்.